வணக்கம். வழிப்போக்கன் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் மகத்தான் நன்றி நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம்னா, மக்களை ஏமாத்துறதுக்கு எந்த வழியில் ஏமாற்றலாங்கிறது ஒரு பிளான். அந்த பிளானிங்கை பண்ணி எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. ஒரு கடுகளவில் தான் டக்குன்னு ஏமாற்றிட்டாங்கன்னா முடிஞ்சுது. ஏகப்பட்ட பணத்தை நம்ம இழந்துருவோம். அந்த மாதிரி நிறையா நியூஸில் நிறைய சேனல் நியூஸ்லேயும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா இருக்கிறாங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. நிறையா என்னோடய ஃபோட்டோவெல்லாம் காட்டி ஏமாத்துனாங்கன்னு சொல்லி நிறையா வருது. திடீர்னு பார்த்தா ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லி ஓடிபி சொன்னோம். டக்குன்னு நம்ம பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் எல்லாம் அப்படியே போயிடுது. அந்த மாதிரி போஜரி வேலைகள் பயங்கரமாக நடந்துட்டுருக்குது. அந்த மாதிரி எனக்கு ஒரு போஜரி நடந்தது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஹாய் பிரகாஷ் சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் ரீப்ளை பார்த்துட்டு என்னடா ஹாய்னு அனுப்பிக்கிறாங்களே, நம்ம ஒரு ஹாய்னு அனுப்பலாம் அப்படின்ட்டு நான் ஹாய்னு அனுப்புனேன். ரீப்ளை ஹவ் யூ ஃபைன் அப்படின்னு எல்லாம் வந்துச்சு. ஏன்னா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. அப்போ கூகுளில் மொழி மாற்றம் பண்ணி பார்க்குறது இருக்குது இல்லையா, அந்த ஆப் மூலமாக நான் மொழி மாற்றம் பண்ணி பார்த்தேன். நான் தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் மாற்றி அவங்களுக்கு அனுப்பினேன். அப்படியே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் யார் நான் யார், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, நான் என்ன வேலை செய்கிறேன் எல்லாமே எங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கிட்டோம். அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நான் இங்கிலாந்து ராஜ்யத்தில் இருக்கிறேன், என் பேர் வில்லியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நான் இன்ஜினியர், அங்கே இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் எப்படின்னு கேட்டேன். நான் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன், என்னோடய வேலையெல்லாம் ஒரு வேலையை நான் செஞ்சுட்டுருக்கிறேன், எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா, அப்போது சின்னதாக கொஞ்சம் பண பிரச்சனை இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும்போது அந்த ஃப்ரெண்டுகளை நம்மகிட்ட ஓப்பனாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அங்கேத்த டைம் எவ்வளோன்னு கேட்டோம். இங்கேத்த டைமு நான் சொன்னேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பகலாக இருக்கும்போது அவங்களுக்கு நைட்டு சொன்னேன். அப்படி அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி பேசல நான் நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அவர் இங்கிலாந்துலேருந்து தான் பேசுகிறாரா, அவங்க மேலே இங்கிலாந்து நாட்டுக்காரங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க இங்கிலாந்து ஓட பின்கோட் நம்பர் தான் எனக்கு வந்துச்சு. சரி இங்கிலாந்து தான் அப்படின்னு சொல்லி நானும் பேசினேன். பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கும்போது, நான் என் குழந்தையோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு குழந்தையோட ஃபோட்டோ இருக்கிறத காட்டினார். நான் என் குழந்தையோட இருக்கிற ஃபோட்டோவாக எங்களுக்கு அனுப்பிவிட்டேன். இது அப்படியே பகிர்ந்துட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டா, ஒரு பீச்சில் மத்தியானம் சாப்பிட்டு பீச்சில் ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பினார். நானும் மத்தியானம் சாப்பிட்டு வண்டியில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பினேன். அது அனுப்புனதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் காலமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு பிரகாஷ் நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லியிருந்தார். அடுத்த நாள் என்ன ஆகிப்போச்சு, எனக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நானும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாமே சொன்னேன். அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிம்பிளாக நம்ம போட்டு அனுப்பணும் இல்லையா, அந்த மாதிரி நானும் அனுப்பிவிட்டேன். அவர் வாழ்த்துக்கள் சொன்னாப்புல. அது சொன்னதுக்கப்புறம் அப்படியே பிரகாஷ் எனக்கு பிறந்தநாள், உனக்கு நான் கிஃப்ட் அனுப்பலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருந்தால் போது, உங்களோட கிஃப்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் நைட்டு நம்மளுக்கு 1 மணி இருக்கா, எங்களுக்கு மத்தியானம் போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம் என்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புனார். என்ன ஃபோட்டோனா, பிரகாஷ் நான் ஷாப்பிங் போயிட்டேன், ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு வீடியோ, இந்த ஷாப்பிங் மாலில் அப்படியே ஒரு ட்ரெஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புனார். நான் சரி உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கின்னு நானும் நைட்டு அன்டைமில் மெசேஜ் அனுப்பிவிட்டுருந்தேன். ஓகே பிரகாஷ்னு சொல்லி அவரும் சொல்ல. அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, செல்ஃபோனு எல்லாமே ஆப்பிள் தான். ஆப்பிள் லேப்டாப்பு, ஆப்பிள் செல்ஃபோனு, அப்புறம் பெல்ட்டு, ஷூவு, ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, சட்டை எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டாப்புல. என்னங்க இத்தனையும் எனக்கு அனுப்பிவிட்ருக்கிறீங்கன்னு கேட்டேன். பிரகாஷ் இது எல்லாமே என்னோடய பர்த்டேக்கு உனக்கு ஃப்ரூட் அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன், என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குது அப்படின்னு சொன்னார். உங்கள் மனசால்
நல்லா சொன்னீங்கன்னா அதே எனக்கு போதும், இதெல்லாம் எனக்கு அனுப்பாதீங்கன்னு. இல்லை என்னோட திருப்திக்காக உனக்கு அனுப்புகிறேன், கூடவே $50,000 எங்களோட பணத்தை உனக்கு அனுப்புகிறேன், இதை நீ மாற்றி உன்னோட பண கஷ்டங்களை தீர்த்துக்கிட்டு நீ நல்லா இரு, ஏதோ தொழில் செஞ்சு நல்லா இரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதெல்லாம் எதுவுமே வேணாம் சொல்கிற அவர், இல்லை நீ இது பண்ணுவேன் உனக்கு அனுப்பியே ஆகுன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எல்லாத்தையும் பேக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பேக் பண்ணியாச்சு, ஃப்ளைட்டில் வண்டி கிளம்பிடுச்சுன்னு சொல்லி அந்த வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பிவிட்டு, பிரகாஷ் உனக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னாரு. அண்ணா எனக்கு வேண்டாம் அப்படின்னேன் எனக்கு. அதுக்கப்புறம் சரி என்னடா எனக்கு அனுப்பிவிட்டாப்புல அப்படின்னு பார்க்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணி, எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் டெயில் பண்ணுறேன். கால் பண்ணினா ஃபோன் கால் இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலமாக தான். சில டைம் வாட்ஸ்அப்பில் காலிங் வருவாப்புல. அப்போது அவர் பேசுகிற மொழி எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவருக்கு புரியாது. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் தான் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் அவர் இங்கிலீஷ் டைப் பண்ண அதை நான் தமிழ் லாங்குவேஜில் மாற்றி படிச்சுட்டு, நான் தமிழ் லாங்குவேஜில் எடுத்து அதை இங்கிலீஷாக மாற்றி அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அந்த மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட நாளும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த கிஃப்ட் அனுப்பிவிட்டு எனக்கு அனுப்பிவிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் டாஸ் ஒரு 10,000 உனக்கு இந்தியா அடைஞ்சோடனே உனக்கு ஃபோன் கால் வரும், அவங்களுக்கு நீ வாட்ஸ்அப்பில் 10,000 அனுப்பிவிட்டீங்கன்னா உன் வீட்டுக்கே பொருள் நீ வாங்கிக்கோ அப்படின்னா. இல்லைங்க நான் எதுங்க 10,000 கட்டணும், எனக்கு தான் வேண்டாங்கிற அப்படின்னு சொன்னபோது அவர் கேட்கவே இல்லை. இல்லை அனுப்பிட்டுருக்கிறேன், என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குது அப்படின்னாரு. என்னோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது, எனக்கு பொருளை எதுவும் வேண்டான்னு தான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கவே மாட்டேறீங்க அப்படின்னு. இல்லை பிராஸ் கண்டிப்பாக வாங்கன்னாரு. அப்போவே எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் சொன்னாங்க இது ஏதோ போஜரிமாக இருக்குங்க. அது எனக்கும் தெரியுதுடா போஜரின்னு. உடனே திரும்பி $50,000 அனுப்புறது, ட்ரெஸ்ஸு ஆப்பிள் எல்லாம் ஒரு வாரம் பேசின ஒருத்தனுக்காக திரும்பி அனுப்ப போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் சிறுவல் மலரில் அந்த ஒரு லைனில் வந்தது, நம்ம வீட்டில் காட்டினேன். அந்த பேப்பரு இல்லை, இருந்துன்னா அதை உங்களுக்கு காட்டுவேன். தேடி பார்க்குறேன், இருந்துன்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட இல்லை அந்த பேப்பரு. தேடி பார்ப்பேன் எடிட்டிங் பண்ணும்போது, இருந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்புறம் எங்களுக்கு என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கும்போது, இல்லை எப்படியா பணத்தை ரெடி பண்ணு எல்லாமே சொன்னாப்புல. இல்லை என்கிட்ட பணமே கிடையாது, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சோட தோதனை அப்படியே மாறுச்சு. அப்போ தமிழே பேச தெரியாத ஆள் டக்குன்னு தமிழில் லைட்டாக சின்ன சின்ன வார்த்தை தமிழில் பேசி எல்லாமே இது என்ன சொல்கிறேன்னா, மக்களை ஏமாத்துறதுக்கு நிறையா பேர் அப்படியே இந்த குதிரைக்கு கண்ணில் கட்டி விடுவாங்க இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒருத்தரையே பார்க்கணும். அது மாதிரி நம்ம நெட்டில் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு யாரோ ஒரு ஆள் நம்மளை தூந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது. அதனால தான் எனக்கு நடந்த உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் புரிஞ்சு யார்கிட்டையும் எந்த இதில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நம்மகிட்ட காசு பிடுங்கிறதுக்கு எத்தனை வகையில் நம்மகிட்ட காசை பிடுங்கிறதுக்காக எத்தனையோ வகையில் பிளான் பண்ணுறாங்க. அதில் நாம் யாரும் மாட்டிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலும் தப்பிச்சுக்குங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய். முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். நான் பேசும்போது சில இடத்த திக்கி பேசலாம், ஏதோ விட்டு பேசலாம், தயவுசெய்து அது மன்னிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கட் பண்ணிக்குவேன். இது உண்மையாலுமே எனக்கு நடந்தது தான். இதனால் நான் தப்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் லைஃப்பை கேர்ஃபுல்லாக கொண்டு போங்க.